வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போது பேக் சைடை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதோட கட்டிங் வீடியோவை நேற்று லைவில் போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்போவுமே பேக் சைடாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும், நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கூட நகராது. அப்போது கழுத்தில் இந்த அகலமாக இருக்கிறதோ இல்லை ஷோல்டர் இறங்கி வரதோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. அதனால் எப்போவுமே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டோங்களா? சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நேராக போட்டிங்க அப்படின்னா வளைஞ்சி கொடுக்காது. கொஞ்சம் கிராஸாக தையலை கட் பண்ணிடாமல் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது லைனிங்கை திருப்பி வச்சு அந்த தையலை சேர்த்து அந்த லைனிங்கோட ஒரு தையல் போடும்போது நீங்கள் திருப்புனா அந்த கழுத்தோட ஷேப் அப்படியே வரும். ஸோ இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் தைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலைனாலும் அந்த கழுத்து ஷேப் அப்படியே இருக்குது. இதில் நீங்கள் மேலே ஒரு தையல் போட்டால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தையல் வேண்டானாலும் அதை அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு நீங்கள் சுற்றி தையல் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நகராது. நீங்கள் இந்த தையலும் கண்டிப்பாக போடணும். லைனிங் ப்ளஸ் மெயின் கிளாத்து ரெண்டையும் சேர்த்து அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல என்ன பெரிய மிஸ்டேக் வரும் அப்படின்னா, நெக்கில் ஒன்று ரொம்ப சின்னதாக வச்சுருவீங்க, கிராஸாக போயிடும். அப்புறம் கீழே ரொம்ப இறங்கி வந்துடும், ஷோல்டரில் இறங்கி வரும். இந்த மாதிரியான சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம தைக்கும்போது ரொம்ப நீட்டாக நிதானமாக நம்ம தைக்கும்போது அந்த ப்ராப்ளம்லாம் வராது. உங்களுக்கு மிஷின் பெடல் பண்ண தெரிஞ்சால் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் தைச்சி பழகலாம். ஸோ நான் கீழே கட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா நான் இதில் லைனிங் பீஸ் வச்சு கீழே ஃபினிஷ் பண்ணிப்பேன். அப்போ ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்குங்கிறதுனால நான் கீழே கட் பண்ணிக்கல. நெக்கில் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நான் இதில் அப்படியே வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால நான் ஒரு தையல் தள்ளி போட்டிருக்கிறேன். ஆனால் இதில் வீடியோவில் வரலை. ஸோ இங்கே பாருங்கள், கீழே ஒரு பீஸ் வச்சு நம்ம அதை அப்படியே அடித்து திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை அப்படியே மடித்து வச்சு கீழே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை கூட நம்ம ரொம்ப நுணுக்கமாக செய்யும்போது ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எந்த இடத்துலையுமே தையல் தெரியக்கூடாது, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கக்கூடாது, போடுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், குத்தக்கூடாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நம்ம பேக்கு முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல் சந்திப்போம்.